எல்லா விடுதிகளுக்கும் ஏசி போட்டு தர முடியுமா? மீண்டும் நம்முடைய அரசு அமைஞ்ச பிறகு ஐயோ மீண்டும் மீண்டுமா நான் திருப்பி எனக்கு இந்த போர்ட்போலியோ கொடுத்தாங்கன்னா, விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பு வந்துச்சுன்னா, நான் போடுற முதல் கையெழுத்து எல்லா ஹாஸ்டல்ஸுக்கும் ஏசி வசதி பண்ணி கொடுப்பதற்காக. வேணாப்பா காது குத்திட்டாங்கப்பா. நம்முடைய முத்தமிழர் கலைஞர் மீது மிகவும் மரியாதை கொண்டவர் கேப்டன் அவர்கள். முத்தமிழர் கலைஞர் மீது மிகவும் மரியாதை கொண்டவர் கேப்டன் அவர்கள். கமல் இருக்க தூக்கி அடிச்சிடும் பார்த்து எல்லாத்திலையும் கலைஞர் பேர் உடனே கலைஞர் முந்திட்டார். கலைஞர் செஞ்சுட்டார், கலைஞர் சொல்லிட்டார். கலைஞர் என்ன பண்ணிட்டார்? கலைஞர்கள் நான் மரியாதை கொடுத்தான் கலைஞர் பேசிய என்ன கலைஞர் என்ன பண்ணார்? இந்த தமிழ்நாட்டை அடமானம் தான் வச்சார். தம்பி இப்ப சந்தோஷம் தானே? எவனும் வந்து துண்டை தூக்கி அப்படியே கலாச மாட்டான். துண்டுக்கு மரியாதை கொடுப்பான். துண்டுக்கு மரியாதை கொடுப்பான். ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் ஏன் இத வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்னா, டிவிகே கட்சிக்காரங்களே துண்டுக்கு ஃபர்ஸ்ட் மரியாதை கொடுங்கடா. அது எங்க வைக்கணும்? கொடிக்கு மரியாதை கொடுங்கடா. ஏன்னா அதெல்லாம் முக்கியம். வந்து துண்டை தூக்கி அப்படியே கலாச மாட்டான். துண்டுக்கு மரியாதை கொடுப்பான். துண்டுக்கு மரியாதை கொடுப்பான். ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் ஏன் இத வந்து எவனும் வந்து துண்டை தூக்கி அப்படியே கலாச மாட்டான். துண்டுக்கு மரியாதை கொடுப்பான். துண்டுக்கு மரியாதை கொடுப்பான். இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு? அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. இங்க பாருங்களா, சுத்தி ஒரே ஒரு சேர் கூட உடையல, ஒரே ஒரு சேர் கூட உடையல, எந்த கம்பிலையும் கிரீஸ் தடவல, எந்த குண்டர்களும் தொண்டர்களை தூக்கி எறியல. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது. இதுதான் ஒரு கழகத்துக்குள்ள கட்டுப்பாடும் ஒரு தொண்டன் ஒரு கழகத்திற்கு மீது வைத்திருக்கிற உண்மையான விசுவாசத்திற்கான அடையாளம் தான் இது. செம்ம என்ஜாய்மெண்ட்கா, செம்ம ஜாலியா இருந்தது. என்னடா அவன் வந்தது வராம என்ஜாய்மெண்ட் ஜாலி அப்படின்னு பாக்குறீங்களா? அது ஒண்ணும் இல்ல, அப்பா 5000 ரூபாய் போட்டுருந்தாருல லாஸ்ட் வீக். அதுல வந்துட்டு கோடை விடுமுறைக்கு போயிட்டு வந்திருந்தேன். சுற்றுலா நியூயார்க் 4 nights 3 days ட்ரிப். பாக்காவா இருந்தது. இன்னைக்கு காலையில தான் வந்தேன். திண்டுக்கல் மதுரை போயிட்டு வந்துட்டியா? நக்கல்யா அவனுக்கு. நான் போனோன்னு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூட ஒருத்தர் வந்திருந்தாரு. அவருக்கு வேற வந்துட்டு பாத்தீங்கன்னா தண்ணி மாறினதுனால உடம்பு முடியாம போயிடுச்சு. சரி மெடிக்கல் செலவுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாக்குறப்பதான் அப்பா சொல்லியிருந்தாரு, 5000 ரூபாய் போட்டிருக்கேன், அதை மருத்துவ செலவுக்கு பயன்படுத்துங்க. சோ அதுலயே வந்துட்டு பயன்படுத்திட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? சரி என்னடா இது அப்புறம் யோசிக்கிறப்ப தான் அவர் சொன்னது ஞாபகம் வருது. முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கவும் பாருங்க. மொத்தமா செலவு பண்ணிடாதீங்க, அதுல வந்துட்டு சேவிங்ஸும் பண்ணுங்க அப்படின்னு. அதான் ஒரு நல்ல ஸ்கீமா பாத்துட்டு இருக்கேன். எஸ்ஐபில போடலாமா இல்லைன்னா எஃப்டில போடலாமா அப்படின்ட்டு. உங்களுக்கு ஏதாவது நல்ல ஸ்கீம் தெரிஞ்சா சொல்லுங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி. ஜாபிங் குவிட் பண்ணிடலான்னு இருக்கேன் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்தோடனே. ஸோ அதுதான் விஷயம். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நானு என்ன பாக்குறீங்க? அவரு தானே உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் அப்படின்றாரு. அதான் ஒரு கனவா சொல்லிட்டு இருக்கேன். போட்டது 5000 ரூபாய், அதை வந்துட்டு கோடை விடுமுறைக்கு பயன்படுத்தணுமா, மருத்துவ செலவுக்கு பயன்படுத்தணுமா, அது போக மிச்சத்தை மொத்தமா செலவு பண்ணாம சேவிங்ஸ் பண்ணணுமா? பார்த்து செலவு பண்ணு. இந்த கத்தையா கொடுப்பாருன்னு பார்த்தா ஒத்தையா கொடுக்குறாரு. நாட்டுல மாற்றுத்திறனாளிகள் போராட்டம், மின்வாரிய ஊழியர்கள் போராட்டம், அரசு கல்லூரி விரிவுரையாளர்கள் போராட்டம், கறிக்கோழி விவசாயிகள் போராட்டம், மக்கள் நல பணியாளர்கள் போராட்டம், டாஸ்மாக் பணியாளர்கள் போராட்டம், அரசு மருத்துவர்கள் போராட்டம். ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்க ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மக்கள் மண்டியை கழுவி ஓட்டு வாங்குறதுக்காக 5000 ரூபாய் போட்டு அதை எப்படி செலவு பண்ணணும்னு அட்வைஸ் வேற. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், எந்த மூலையில இருந்து எப்படி வருவானே தெரியாத மாதிரி எவனா ஒரு ரூபி கமெண்ட்ல வந்துட்டு 5000 ரூபாய் அப்பா போட்டோட அதை செலவு பண்ணப்போ மட்டும் உனக்கு இனிச்சுதோ அப்படின்னு கேட்பான். அவனுக்கு நான் சொல்ல வருது என்ன அப்படின்னா, எங்க வீட்டுக்கு மகளிர் தொகையே அப்ரூவ் ஆகலடா, அதனால நீ என்ன பண்ணு, ஜியோ மூடிட்டு டிஎம்கே எவனா சப்போர்ட் பண்ணுவோம்ல அந்த போஸ்ட் லைக் பண்ணிட்டு அந்த கமெண்ட்ல போய் ஃபயர் விடுற வேலையை போற. அண்ணன் என்ன சொல்லிட்டு போறா தெரியுமா? தெரியலையே. டோட்டலா எல்லாத்தையும் முடிச்சுறாரு. மூடுங்க. 1000 ஆண்டுகள் நின்னு பேசுகிற சாதனைகளை 5 ஆண்டுகளை செஞ்சு முடிச்சிருக்கிறோம். ஆமா, அத நான் கேள்விப்பட்டதோட சரி, இதுவரையும் கண்ணால பார்த்ததே இல்லை எம்டி சார். உண்மைதான். இந்தியா சுதந்திரம் வாங்கின 79 வருஷத்துல எந்த ஒரு மாநில அரசும் 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி கடன் வாங்கினது கிடையாது. அதை செஞ்சது யாரு? நம்ம ஐயா தான். எங்க ஊர்க்கா சொல்லு. 1000 ஆண்டுகள் நின்னு பேசுகிற சாதனைகளை 5 ஆண்டுகளை செஞ்சு முடிச்சிருக்கிறோம். ஆட உங்க கூர்க்காவுக்கு பிறந்தவன சொல்லுவியா? உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடி கூட குனிய வச்சு அடி குனிடா. இனிமே சொல்லுவியா? சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் வழக்குல ஆப்பிரிக்கா, ஆப்கானிஸ்தான்காரங்க மட்டும்தான் இதுவரைக்கும் சிக்கி இருக்கிறாங்க. அந்த வரிசையில முதலா இடம் பிடிச்சி தமிழ்நாட்டோட மானத்தை காத்துல பறக்க விட்டது யாரு? வேற யாரு? நான் டாஸ்மார்க்ல பாட்டிலுக்கு 10 ரூபாயா பிச்சை எடுத்து 1000 கோடிக்கு மேல ஊழல் பண்ணிருக்காங்களே. 5 வருஷத்துல இப்படி ஒரு சாதனைய எந்த கட்சியால செய்ய முடியும்? நீங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. வேறங்க சார் இருக்கணும்? இருக்கவே கூடாது. வாட் இஸ் த மீனிங் சார்? இதான மீனிங்.
ஸ்டாலினுக்கு பொறுக்க முடியல, உடனே சட்டை கிழிச்சுக்கிட்டு வீதியில் நடந்து போனார். திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அன்றைய தினம் சட்டை தான் கிழிச்சிட்டு போனீங்க. சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு சாலையில ஆடை இல்லாம போனாலும் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விடும். நம்ம மினிஸ்டர் விவசாய பட்ஜெட்டை வாசிக்கிறாரு, துணை முதலமைச்சர் பச்சை துண்டை போட்டுக்கிட்டு தூங்கிட்டாரு. தாய் தாலாட்டு பாடி கூட வராத துக்கம் ஒரு பட்ஜெட் வாசித்து துணை முதலமைச்சரே தூங்க வைக்க முடியும். டேய் தம்பி, மெண்டல் இங்க வந்து தூங்காதடா பைத்தியமே. தூங்குறதுக்கு உனக்கு இடமே கிடைக்கலையா? உங்க அப்பா பார்த்தா என்ன சொல்றது? நான் வந்த பிறகு நீ ஒரு வேலை கூட செய்யக்கூடாதுன்னு மரத்து நிழல நீ பாட்டுல ராசா கணக்கா தூங்குனே. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துக்கிறியா? காலை நீட்டுனே. 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க, ஊராண்ட மன்னன் புகழ் போல உறவாடு மன்னன் வாழாது 100 ஆண்டு காலம் வாழ்க. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி. வைப் வித் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு ஷோ பண்ணி தமிழகத்துக்கே ஒரு சுகம் கொடுத்த வைப்ரேட் ஒரு வைபான ஒரு வைபான ஸ்டாலின் அப்படின்னு சொல்ல வந்தேன் நான். அது மட்டும் இல்லாம வயசான ஸ்டாலின் சொல்லுங்க, வைபான அரசியலின் கிங்ஃபிஷர், தமிழக அரசியலின் காட்ஃபாதர், 5000 கொடுத்த 10,000 இப்படின்னு அவரை வந்து புகழ்ந்துகிட்டே வந்து போகலாம். என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணல. இந்த 5000 rupees அப்படிங்கிறது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு. என்னதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழக பட்ஜெட்ல அது நாளைக்கு வந்து ஒரு பெரிய ஓட்ட விழும், தொழிலாளர்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னா கூட வந்து ஒரு பாமர மக்கள் அதை பாக்குறப்போ வந்து 5000 ரூபாய் எதுக்கு நம்ம இழக்கணும் அப்படிங்கிறது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். இதனால திமுக ஒரு எட்ஜ்ல வெற்றி பெறுவாங்கன்னு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்லை. ஆனால் கேள்வி இங்க என்ன அப்படின்னா, இந்த 4 மாசத்தோட 1000 ரூபாய் நீ முன்பணமா கொடுக்குற, இதை தவிர்த்து ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குற, கோடை காலத்துக்காக தரேன். ஏன் போன வருஷம் கோடை காலம் இல்லையா? அதுக்கு முந்தின வருஷம் கோடை காலம் இல்லையா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இதெல்லாம் விட முன்கூட்டி கொடுத்த நீ பின்கூட்டி ஏன் கொடுக்கல? சரி, முன்கூட்டி கொடுத்தல 3 மாசத்துக்கே நீ இவ்வளவு கஷ்டப்படுற, நீ 27 மாசம் எனக்கு தரலையே. நீ ஒரு டுபாக்கூரு, உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். இவன் தான் ஏன் பேச்ச கேட்காம. இப்ப நீ என்ன பண்ற, ஒவ்வொருத்தருக்கும் கால் அனுப்புறாங்க, போன் ஒவ்வொருத்தருக்கும் 5000 வந்து விட்டதா? ஸ்டாலினுடைய குரல்ல 5000 வந்து விட்டதா? 5000 நான் தான் கொடுத்துருக்கிறேன், என்னை கைவிட்டு விடாதீர்கள் அப்படின்னு நீ கெஞ்சுற அளவுக்கு நீ போய் இன்னைக்கு நிக்கிற. எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே.